Hello students, in this session we are going to look introduction of compound interest. Before we start to learn what is compound interest, let us recall what is simple interest. I hope you might have studied regarding simple interest in lower class itself. So simple interest கான pattern உங்களுக்கு தெரியும். Simple interest அதோட short form SI. அதுக்கான formula P N or divide by 100. So P அப்படிங்கிறது principal, Nங்கிறது time period, Rங்கிறது rate of interest, whole divide by 100. ஓகே, இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்மளால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம லோயர் கிளாஸில் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் இந்த செஷனில் நம்ம ஃபர்தராக இதுலேருந்து டிஃபர் ஆகுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட இன்ட்ரடக்ஷனை புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். See, in post office, banks, insurance companies and other financial institutions, there is another type of interest calculation and offer. Here, interest agreed during the first time period, say 6 months, is added to original principal and amount so obtained is taken as the principal for the second time period, that is the next 6 months, and keeps on going up to the fixed time agreement between the banker and depositor. Okay, I hope you might have understood this. Listen carefully. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸோ அனதர் டைப் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேட்டர்ன் அவங்க வந்து நமக்கு அஃபோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் அதை வந்து டைம் பீரியடாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 6 months அது ஒன் டைம் பீரியட்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 months நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 6 months ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இனிஷியல் அமௌண்ட் நம்மளுடைய பிரின்சிபல் இருக்கும் இல்லையா, அதுதான் இனிஷியல் அமௌண்ட் ஆர் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் 6 months அந்த பிரின்சிபல் வேரி ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 6 months ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு 6 months உள்ள பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் 6 months நியூ பிரின்சிபல் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டே நமக்கு டோட்டலாக வேரி ஆகிருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் இயருக்கு அந்த நியூ பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. இதுதான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளியராக. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்தர் பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள். சி, ஆஃப்டர் எ சர்டைன் பீரியட், ஓகேவா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் அண்ட் த மணி டெபாசிட்டட் இஸ் கால்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் அப்ரிவேட்டட் CI. ஓகே, அதாவது அந்த கொடுக்கப்பட்ட ஹோல் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரியா? அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய இனிஷியல் டெபாசிட் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இன்ட்ரெஸ்டட் வேல்யூ. ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்டட் வேல்யூ அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா விச் இஸ் அப்ரிவேட்டட், அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து CIன்னு சொல்கிறாங்க. கிளியர்லி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி more than the simple interest just because the principles keep on changing for every time period. என்ன காரணம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட பெட்டர், ஸோ அதிகமாக கொடுக்கக்கூடியது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, நம்மளோட இனிஷியல் அமௌண்ட்டு அது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்க போகிறது கிடையாது.
அது கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், அதாவது அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுப்பாங்க. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா அது ஒவ்வொரு இயருக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு ஹோல் இயருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த ஹோல் இயருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஃபஸ்ட் இயர் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இனிஷியல் பிரின்சிபல் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட ஆட் பண்ணி இப்போ நியூ பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இப்போது நம்ம இப்போ இதில் நமக்கு கிளியராக என்ன புரியுது அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிடுச்சு, அதுக்கான காரணமும் புரிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, we call the time period after which interest is added to the principal as conversion period. அதாவது நம்ம வந்து டைம் பீரியட் இப்போ 1 இயரை ஸோ ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 6 months, செகண்ட் 6 months அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 6 months வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபலோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டைம் பீரியட் தான் as the conversion period. ஸோ அந்த டைம் பீரியட் டிவைட் பண்ணிக்காங்க இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்வர்ஷன் பீரியட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இல்லை கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் சே குவார்ட்டர்லி, தேர் வில் பி 4 கன்வர்ஷன் பீரியட் இன் அ இயர். ஓகே, அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் சே குவார்ட்டர்லி, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஹோல் இயர், அது 1 year இருக்கு இல்லையா, தேர் வில் பி 4 கன்வர்ஷன் பீரியட் இன் அ இயர். அதாவது 1 yearல 4 கன்வர்ஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்ரி 3 months, ஓகேவா, எவ்ரி 3 months. இன் சச் a case the interest rate will be 1/4 of the annual rate. Okay, in such a case the interest rate will be 1/4 of அது சேஞ்ச் ஆகிடும். the interest rate இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 of the annual rate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும், the number of times that interest will be compounded is 4 times the number of years. ஓகே, லிஸ்ட். நெக்ஸ்ட் the number of times, அந்த டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, the number of times that interest will be compounded is 4 times the number of years. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா போடும்போது இது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலாமா. இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் த பிரின்சிபல் ரிமைன்ஸ் சேம் ஃபார் த ஹோல் டியூரேஷன். ஓகே, அந்த ஹோல் டியூரேஷன் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹோல் டியூரேஷனுக்கும் அந்த பிரின்சிபல் இனிஷியலாக நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணமோ அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அது என்ன ஆகும், த பிரின்சிபல் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஆஸ் பர் கன்வர்ஷன் பீரியட். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆஸ் பர் த கன்வர்ஷன் பீரியடை பொறுத்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிமைன்ஸ் சேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பீரியட். எஸ், கரெக்ட் தானே. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் சர்டைன் டைமில் சேமாக இருக்கும். அது எப்போ அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பீரியட். ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்டட் ஆனுவல்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயரில் அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணணுமோ அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த இயருக்கு தான் அது சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா அடுத்தடுத்த இயரில் தான் என்ன ஆகுனா அதோட பிரின்சிபல் வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ வில் பி சேஞ்ச்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இல்லுஸ்ட்ரேஷன் 1. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான். ஃபஸ்ட்டு, டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000 for 4 years at 10% per annum compounded annually and compare it with simple interest obtained for the same. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரேஷன் 4 years கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகே,
அண்ட் காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதையே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 4 இயர்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் வரும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா த பிரின்சிபல் ஃபார் த ஃபஸ்ட் இயர், இந்த ஃபஸ்ட் இயர் நம்ம இனிஷியலாக டெபாசிட் பண்ணது தான் பிரின்சிபல் ஃபார் த ஃபஸ்ட் இயர் எவ்வளோ 20,000. ஓகே, த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் இயர், அதோட இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. ஓகே, அந்த 10 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டைம் பீரியட் ஃபஸ்ட் இயருக்கு தான் பார்க்குறோம் இல்லையா, அதனால் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஹோல் டிவைட் பை 100. ஓகே, ஈக்குவல் டு இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2,000 கிடைக்குது. ஓகேவா, எவ்வளோ கிடைக்குது 2,000 ஃபார் த ஃபஸ்ட் இயர். அண்ட் இப்போ என்ன ஆகுனா த அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர், அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதை அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன வரும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 20,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிது 2,000. ஸோ இப்போ எவ்வளோ வருது, ஸோ 22,000 வந்துடுது. சரியா, 22,000 அமௌண்ட் இப்போ நமக்கு கிடைக்குது. தட் இஸ் த பிரின்சிபல் ஃபார் த செகண்ட் இயர். ஸோ அந்த 22,000 என்ன நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு அந்த கன்வர்ஷன் பீரியடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அந்த இனிஷியலாக நம்ம டெபாசிட் பண்ணோம் இல்லையா அந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நியூவாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை தான் நெக்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபலாக எடுத்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு, அந்த ஃபஸ்ட் இயர் எண்டில் நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 22,000. ஓகேவா, ஸோ இப்போ செகண்ட் இயருக்கு எடுத்துக்கும் போது தட் இஸ் த பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயர். செகண்ட் இயரில் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு உள்ள பிரின்சிபல் எடுத்துக்கூடாது, அது முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் இயரோட. செகண்ட் இயருக்கு அந்த ஃபஸ்ட் இயர் எண்டில் கிடைச்ச அமௌண்ட்டு தான் நம்ம செகண்ட் இயருக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 22,000. ஸோ அதை இப்போது நம்ம செகண்ட் இயருக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர். ஓகேவா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆன பிரின்சிபல் அமௌண்ட்டு 22,000 இன்ட்டு பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சேம் தான். ஸோ 10% இன்ட்டு அந்த ஹோல் இயர் நம்ம 1 போட்டுறோம். செகண்ட் இயர் அந்த ஹோல் இயரை நம்ம 1 மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, ஹோல் டிவைட் பை 100. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னா 2,200. ஓகேவா, ஸோ இது வந்து செகண்ட் இயர் எண்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா த அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர். ஸோ எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா இந்த இப்போ செகண்ட் இயரில் நம்ம எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் இருக்கு இல்லையா 22,000. ஓகே, அது கூட இப்போ கிடச்ச அந்த செகண்ட் இயர் எண்டில் கிடச்ச இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் இயரில் எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் அமௌண்ட் 22,000 ப்ளஸ் இப்போ நமக்கு செகண்ட் இயர் எண்டில் கிடச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2,200. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா ஸோ 24,200. ஓகேவா, ஸோ அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் 24,200 கிடைச்சிடும். ஸோ இந்த 24,200 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் தேர்ட் இயரோட பிரின்சிபல். ஓகேவா, தேர்ட் இயரோட பிரின்சிபல் தான். ஸோ தேர்ட் இயரோட பிரின்சிபல் எவ்வளோ 24,200. ஸோ அந்த பிரின்சிபல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அடுத்து தேர்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ 24,200 இன்ட்டு 10 இன்ட்டு 1 அந்த ஹோல் இயருக்கு 1 போட்டுறோம். ஹோல் டிவைட் பை 100. ஸோ அதில் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது என்ன கிடைக்குது அப்படின்னா 2,420. ஓகேவா, 2,420 வேல்யூ கிடைக்குது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அமௌண்ட்டை அந்த தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் உள்ள பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது கூட ஸோ 24,200 கூட அந்த தேர்ட் இயர் எண்டில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு 2,420 rupees ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், அது தேர்ட் இயர் எண்டில் நமக்கு கிடைக்கிறது வந்து 26,620 rupees. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் தான் இப்போ தேர்ட் இயர் எண்டில் கிடைச்ச அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் இயருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபலாக மாறும். ஸோ அதோட பிரின்சிபல் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 26,620 இன்ட்டு rate of interest 10% and int for whole year 1 whole divide by 100 equal to என்ன போடுவோம், அதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன அமௌண்ட் வருது அப்படின்னா 2,620 இவ்வளோ அமௌண்ட் வருது. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம
தேர்ட் இயர் எண்டில் கிடைச்ச பிரின்சிபல் அது கூட ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது த அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 4th இயர் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா சி 29,282 rupees நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அதாவது எண்ட் ஆஃப் த 4th இயர் எவ்வளோ கிடைக்குது, எண்ட் ஆஃப் த 4th இயர் 29,282 rupees கிடைக்குது. ஸோ பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நமக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். ஸோ இந்த டோட்டலாக அந்த 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது அப்படின்னு மட்டும் நமக்கு வேணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அமௌண்ட் நமக்கு டோட்டலாக கிடைச்ச அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம இனிஷியலாக எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம போட்ட அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா பாருங்க, சி 9,200 ஸோ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 years ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அதாவது அமௌண்ட்டு சப்ட்ராக்டட் ஃப்ரம் பிரின்சிபல். சரியா? ஸோ அமௌண்ட்டு வந்து இப்போ நமக்கு கிடைச்சது இதுதான் அமௌண்ட்டு. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு நமக்கு இனிஷியல் வேல்யூ, அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ கிடைக்கிறது தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் த ஹோல் இயர்ஸ், ஃபார் த ஹோல் 4 years. இந்த 4 வருஷத்துக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அது எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 9,282. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதையே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் லோவர் கிளாஸ்லேயே. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதையும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100, அதாவது பி பிரின்சிபல் அமௌண்ட்டு அண்ட் என் for the duration time period 4 years and or rate of interest 10%. இதை நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 20,000 into 4 into 10 ஹோல் டிவைட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் 8,000 கிடைக்குது. சரியா? 8,000 கிடைக்குது. அண்ட் தென் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 9,282. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் தட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வாட் வி அப்சர்வ் ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிப்பீட்டட். நம்ம இதுலேருந்து என்ன நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கால்குலேஷன்லேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா repeated multiplication by the factor 1.1 as அந்த principal amount 20,000 into 1.1. ஸோ இதுக்கு மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 22,000. ஸோ 22,000 இன்ட்டு ரிப்பீட்டட் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ 1.1. ஸோ இது மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது 24,200 இன்ட்டு 1.1. நமக்கு கிடைக்கிற வேல்யூ 26,620. ஓகே, மல்டிப்ளைட் வித் 1.1. ஸோ அதுக்கு அடுத்து ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 29,282 ஃபார் 4 years. ஓகே, நம்ம இதுலேருந்து இதான் அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது 1.1 அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷனாக இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ வி ஆல்சோ நோட் தட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் க்ரோஸ் ஃபாஸ்டர் and is clearly more than simple interest obtained. ஓகே, நம்ம அதையும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து grows faster and is clearly more than that of simple interest. கிளியராகவே நமக்கு தெரியுது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு when the time period is longer the above method is ஓகே, டைம் பீரியட் இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அபோவ் மெத்தட் வந்து அந்த நம்ம இப்போ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து டைம் கன்சூமிங், அதிக டைம்த்தை நம்மள்டேருந்து அது எடுத்துரும். ஸோ டு சேவ் டைம் அண்ட் ஃபைண்ட் த அமௌண்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸிலி வி ஹாவ் எ ஃபார்முலா ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த ஃபாலோவிங் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபாலோவிங் விளக்கத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியடை நம்ம கன்சியூம் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம அப்சர்வ் பண்ணோம்.
அதாவது அது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1.1 அப்படின்னு தான் இருக்குது. ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1.1 இருக்குது. ஸோ அதை பேசிஸில் தான் அந்த ஃப்ளோ சார்ட். என்ன பண்ணுறாங்க, சி டு கால்குலேட் த அமௌண்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் for 1000 for 3 years at 10% per annum compounded annually. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு at the beginning you deposit, அதாவது beginning first year initial amount எவ்வளோ 1000 rupees. ஓகே, at end of the first year என்ன ஆகும் அப்படின்னா the amount in account is என்ன ஆகும், அது multiplied by 1.1 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அதாவது 1000 into 1.1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, அதை போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர். ஸோ த அமௌண்ட் இன் அக்கௌண்ட் இஸ் அதே தான். ஸோ 1000 இன்ட்டு இப்போ என்ன ஆகும்னா 2 டைம், அதாவது 1 டைம் இங்கே மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ செகண்டில் 1.1 இன்ட்டு 1.1 செகண்ட் இயருங்கிறதுனால 2 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர். ஸோ அமௌண்ட் இன் அக்கௌண்ட் இஸ் 1000 into 1.1 into 1.1 into 1.1 because of 3 years. இங்கே 3 இயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் தான் கீழே எழுதியிருக்காங்க. 1000 into 1.10 ஹோல் பவர் 3. இதோட இது வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது இது 3 1.10 into 1.10 into 1.3 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒன்லி 1.10 எடுத்துட்டு ஹோல் பவர் 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு the flow chart showing 10% interest being compounded annually. Okay, next this leads to the pattern for amount as. So இந்த flow chartல நம்ம ஒரு pattern create பண்ணலாம். ஸோ என்ன pattern create ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த pattern தான் ஃபார்முலாவா கன்வெர்ட் ஆகும். ஓகே, as Pங்கிறது பிரின்சிபல் bracket 1 plus R rate of interest divide by 100 for the 1 for the first year. Okay, and then for second year P into, and the principal தான் P into 1 plus R by 100 into 1 plus R divided by 100. ஏன்னா செகண்ட் இயர் ஃபார் த இது செகண்ட் இயர்னா ஃபார் 2 வருஷத்துக்கு, ஃபார் 2 years இது நம்ம 2 டைம்ஸ் போட்டுருவோம். ஓகே, அண்ட் ஃபார் 3 years என்ன பண்ணுவோம், இந்த பிரின்சிபல் தான் 1 plus R divide by 100 bracket 1 plus R divide by 100 and bracket 1 plus R divide by 100 close bracket. ஸோ இது ஏன் நம்ம இப்போ 3 டைம்ஸ் போகிறோம்னா ஃபார் த 3 years. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு இதிலிருந்து ஒரு ஃபார்முலாஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, ஃபைனலாக அமௌண்ட் அட் எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அந்த டியூரேஷன் ஹோல் டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம பயன்படுத்த பண்ணுற ஃபார்முலா தான் இது. So amount equal to principal into 1 plus R divide by 100 whole power n. So whole power n அப்படிங்கிறது அந்த number of years. So இது வந்து சரி only for 2 years அப்படின்னா அங்கே 2 போட போகிறோம். ஸோ 2 போட்டோம் அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அதாவது 1 plus R divide by 100 into 1 plus R divide by 100 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த பேசிஸ் தான். நெக்ஸ்ட்டு nth year. Here the amount after 3 years. Okay, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் 3 years எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 1000 rupees அண்ட் ஃபார்முலாவில் 1 ப்ளஸ் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் ஹோல் டிவைட் பை 100 அண்ட் தென் ஹோல் பவர் அதாவது ஃபார் ஹோல் 3 years. ஸோ 3 years கொடுத்துருக்காங்க, 3 போட்டுறோம். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, 1321 இந்த அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டுங்கிறது டோட்டல் அமௌண்ட், அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து டோட்டல் அமௌண்ட். நமக்கு ஒன்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிஐ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதோட ஷார்ட் ஃபார்ம் சிஐ. சிஐ ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது அமௌண்ட்டு. இப்போ நமக்கு கால்குலேட் பண்ண அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். தென் இது நம்ம அமௌண்ட்டையும் இந்த பிரின்சிபலையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டட் வேல்யூ கிடைக்கும். அதுதான் 331. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஃபார்முலாஸ் வச்சு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இதுதான். ஏ
equal to P into 1 plus R divide by 100 whole power n. ஓகே, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி, அதாவது அது ஒவ்வொரு இயர்க்கும் அடுத்து ஒவ்வொரு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ அந்த டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். ஸோ டைம் பீரியட் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நம்மளுடைய ஃபார்முலாஸ்லேயும் சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, சி இப்போ இந்த நோட்டில் இருந்து பார்க்கலாம். ஸோ நோட்டில் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் அதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ லிசன், ஃபார்முலா தான் when the interest is compounded annually. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க த அமௌண்ட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நமக்கான ஃபார்முலா என்ன? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R divide by 100 whole power n. ஓகே, வேர் A is the amount. ஓகே, A is the amount, டோட்டலாக நமக்கு கிடைக்கிற அமௌண்ட், ஃபியூச்சர் அமௌண்ட். ஓகே, அண்ட் P is the principal, ஸோ இனிஷியல் அமௌண்ட், அண்ட் ஆர் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு தெரியும் ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அண்ட் என் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது டைம் டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் as CI equal to amount minus principal. இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும்போது, ஸோ நல்லா கவனிங்க, டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. when the interest is compounded half yearly, காம்பவுண்டட் half yearly கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இயர்லேயே 2 டைம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 2 டைம் சேஞ்ச் ஆகுது 1 இயரில். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் 2 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 month அண்ட் செகண்ட் 6 month அப்படி பிரிச்சிருக்கும் போது அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P பிரின்சிபல், ஸோ ப்ராக்கெட் 1 plus R டிவைட் பை 200. ஸோ இந்த இடத்துல 200 வந்துடும், ஹோல் பவர் 2n. ஸோ அந்த ஹோல் இயரை 2 பீரியடாக பிரிச்சிருக்கிறதுனால நம்ம 2n அப்படின்னு போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்மால் சேஞ்சஸ் ஃபார் காம்பவுண்டட் half yearly. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், when the interest is compounded quarterly. ஸோ காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படிங்கும்போது கவனிங்க, ஸோ அதில் ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ அது பிரின்சிபல் அமௌண்ட் P தான், P இன்ட்டு 1 plus R டிவைட் பை 400. ஸோ டிவைட் பை 400ன்னு வரும், ஓகேவா, அண்ட் ஹோல் பவர் 4n. ஸோ அந்த ஹோல் இயரை குவார்டர்லி அப்படிங்கிறதுனால ஸோ 4 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 4n அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இதுதான் குவார்டர்லி, காம்பவுண்டட் குவார்டர்லி, அதுக்கான அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு கவனிங்க, when the interest is compounded but the interest differs year by year. Listen carefully. When the interest is compounded annually but the interest rate of interest differs year by year. We have இப்போ rate of interest, அதாவது அமௌண்ட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயர்க்கு அடுத்து தான் சேஞ்ச் ஆகுது. பட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு இயருக்கும் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு இன்னொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கில் எடுத்துப்போம். ஸோ பேங்க்கில் க்ரோத் வந்து சம் இயர்ஸ் க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய அமௌண்ட் இன்கம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு சர்டன் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு இன்கம் குறைஞ்சிரும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களால அதிக இன்ட்ரெஸ்ட்டு டெபாசிட் பண்ணவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால கம்மியான அமௌண்ட். அதனால் ஒவ்வொரு இயருக்கும் ஸோ டோட்டல் சம் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்குல்லையா, அந்த கன்வர்ஷன் பீரியடு, அந்த கன்வர்ஷன் பீரியட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெரி சிம்பிள், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 plus A டிவைட் பை 100. அதாவது அந்த A அப்படிங்கிறது இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அது நெக்ஸ்ட்டு 1 plus B டிவைட் பை 100 இன்ட்டு 1 plus C டிவைட் பை 100. இந்த ABC அப்படிங்கிறது அந்த சேஞ்ச் ஆகிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். அவ்வளோதான் இதில், வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சி, when interest is compounded annually but time period is in fraction. ஸோ டைம் பீரியடை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் பீரியடை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கும் போது நமக்கு ஃபார்முலாஸில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ என்ன அப்படின்னா,
அந்த டைமில் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r ஹோல் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் ஏ. ஓகேவா? ஸோ இதை நம்ம அந்த ஃப்ராக்ஷனை இங்கே தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஏ அப்படிங்கிறது அந்த ஃப்ராக்ஷன் உள்ள ஹோல் நம்பர் அண்ட் தென் பி பை சிங்கிறது அந்த ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே, ஸோ அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 + r அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், டிவைட் பை 100 அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் நம்பர் ஏங்கிற டேர்ம் இது இங்கே எழுதிடுவோம். தென் இன்ட்டு 1 + b பை சி அந்த ஃப்ராக்ஷன் இங்கே எழுதிடுவோம் இன்ட்டு ஆர். ஸோ ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த டைமில் அப்படின்னா ஃப்ராக்ஷன் சே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கும் போது அந்த டைம் பீரியடை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கும் போது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இந்த பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டர் மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில ஜென்ரல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேறு சில ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு. ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபைண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஸோ இந்த நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பி இன்ட்டு 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் என். ஓகேவா? ஸோ அதுவே டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா பி இன்ட்டு 1 - r டிவைட் பை 100 ஹோல் பவர் என். ஓகே, நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த growth ஆஃப் செல்ஸ் when the rate of growth is given. ஓகே, ஸோ இதே நம்ம காம்பவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி the cells growth நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இது ஃபர்தராக அந்த எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த டிப்ரிஷியேஷன் இன் த வேல்யூஸ் ஆஃப் மெஷின்ஸ், வெஹிக்கிள்ஸ், யூட்டிலிட்டி, அப்ளைன்சஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது போல் டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டு ஸோ டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? டிப்ரிஷியேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு பொருள் இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் இப்போதைக்கு நல்ல ஹை ரேட்டில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் அதோட அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.